ஒரு நாள் ஒரு பெரிய காட்டுல ஒரு கண்ணாடிய ஒரு குரங்கு பார்த்துச்சாம். அந்த குரங்கு அந்த கண்ணாடிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சாம், ஐ, என்ன மாதிரி ஒரு அழகான குரங்கு யாருமே இல்லையே, நான் தான் ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிய பார்த்து சிரிச்சுதான், டான்ஸ் ஆடிச்சான், பாட்டு பாடிச்சான், எல்லாமே பண்ணிட்டு இருந்துதான். அப்போ அந்த கண்ணாடியில தெரியிற குரங்க பார்த்து இந்த குரங்குக்கு ரொம்ப கோவம் வந்துச்சாம். ஏன் நான் பண்றதெல்லாம் நீயும் பண்ற, நான் டான்ஸ் ஆடினா நீ டான்ஸ் ஆடுற, நான் பாட்டு பாடினா நீயும் பாட்டு பாடுற, ஏன் நீ என்ன மாரியே பண்ற? நான் மட்டும் தான் ரியல் ஸ்டாரு. நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த குரங்குக்கு ரொம்ப கோவம் வந்து, அந்த குரங்க தொரத்திட்டு ஓடுச்சாம். அந்த குரங்க தொரத்திட்டு ஓடும்போது, இது மரம் தட்டி விட்டு கீழ விழுந்துருச்சாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சுதாம், அந்த கண்ணாடில தெரிஞ்ச குரங்கு வேற யாருமே இல்ல, இந்த குரங்கு தான் அப்படிங்கிறது இந்த குரங்குக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுதாம். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்மள விட சிறந்தவங்க யாருமே இல்லன்னு நம்ம என்னைக்குமே நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. கடவுள் நமக்கும் ஒரு நல்ல டேலண்ட்ட குடுத்துருக்காங்க. நமக்கு இருக்கிற டேலண்ட்ட நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளும் எல்லார விடவும் பெஸ்ட்டா இருக்க முடியும்.